பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த வாரத்துக்கான நாமினேஷன் முடிவுகள்லாம் வந்திருக்குது. ஆக்சுவலா பார்த்தோம்னா ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க நாமினேஷன்ல. இது 11வது வாரம் ஆயிருச்சு. இதுக்கப்புறமா அவங்க ஓப்பன் ஆகாம டைரக்டா நாமினேஷன் பண்ணல அப்படின்னா ரொம்ப ஒஸ்டா இருக்கும். அப்படிங்கறதுனால நம்முடைய பிக் பாஸ் அவர்களே பாத்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே எதிர்பார்த்த ஓப்பன் நாமினேஷன் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் அவர்களே வச்சிருக்காங்க. இந்த ஓப்பன் நாமினேஷன்ல அவங்க என்ன காரணங்கள் சொல்லியிருக்காங்க, எதை வச்சு குத்த போறாங்க அப்படிங்கறத நாமினேட் பண்ண போறாங்க அப்படிங்கிற பாக்குறது ஒரு பயங்கர சுவாரஸ்யமா இருக்கும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல ஓப்பன் நாமினேஷன் வைக்கப்பட்டிருக்கு. இதுல யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்க போடுங்க, வீடியோ பாருங்க. இதுல பார்த்தோம்னா நிறைய பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. இதுல முதலாவது யாருன்னு பார்த்தோம்னா சாண்ட்ரா தான் நாமினேட் ஆயிருக்காங்க. நேற்றுக்கு நைட்டு பார்த்தோம்னா அவங்களோட பிஹேவியர் ரொம்பவே ஒஸ்டா இருந்துச்சு. திவ்யா அவர்கள் கூப்பிட்டாங்க. கூப்பிடும் போது அவங்க ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க. பாருங்க, இங்க பாருமா, எனக்கு பீரியட்ஸ் இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன், கொஞ்ச நேரம் எனக்கு டைம் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிருக்கலாம். ஆனா அவங்க ரியாக்ஷன் கொடுத்தாங்க. பாருங்க, போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க. இப்ப நல்லா பார்த்தோம்னா சாண்ட்ராவுக்கு ஓரளவுக்கு மக்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரஜன் வெளியில போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஓட்டுமே இவங்களுக்கு கிடைக்கவும் செஞ்சிருக்கு. ஆனா இவங்களோட பிஹேவியர் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்பவே மோசமா இருக்குது. அதனால இவங்க சேஃபர் ஜோனுக்கு இந்த வாரம் போவாங்களா அப்படிங்கிறது பெரிய டவுட்டாவே இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா கமருதீன் தான் நாமினேட் ஆயிருக்காங்க. போன வாரம் இவர் மேலதான் நிறைய கேஸ் வந்துருச்சு. அதோட காரணம் மட்டும் இல்லாம இவர் மைக்கா மறைச்சிட்டு பேசினது, அதனால ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே டீ காஃபி முட்டை கிடைக்காம போனது. அதோடு மட்டும் இல்லாம திவ்யா கிட்ட சண்டை போட்டது, அதுக்கப்புறம் ஆர்ஆர் கிட்ட சட்டை போட்டது, ட்ரிகர் பண்ணது, அதுக்கு நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா கமருதீன் பயங்கரமா கேஸ் வாங்கியிருப்பாப்ல. அதனால பாத்தீங்கன்னா கமருதீன் அவர்களை நாமினேட் பண்ணியிருக்காங்க. மூன்றாவது பார்த்தோம்னா அமித் அவர்களை நாமினேட் பண்ணியிருக்காங்க. போன வாரம் கமருதீன் மற்றும் பார்வதிக்கு பயங்கரமா சப்போர்ட்டிவா இருந்தாரு சொல்லிட்டு விஜய் சேதுபதியை சாட்டர்டே எபிசோட்ல போட்டு உடச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கேப்டனா அவரால் சரியா இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அமித் அவர்களை பாத்தீங்கன்னா நாமினேட் பண்ணிருக்காங்க. போன வாரம் இவர் கேப்டனா இருந்ததுனால இந்த வாரம் கேப்டன்சி டாஸ்க்ல அவர் பங்கு கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஆனா இந்த வாரம் கேப்டன்சி டாஸ்க் நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனாலுமே அமித் அவர்களை கேப்டன் ஆகல அப்படிங்கிற மாதிரி தான் உறுதியாயிருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு, ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு அப்படின்னு செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல இருந்து அவங்கள கேப்டன்சி டாஸ்க்ல போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப இந்த வாரத்துல அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லவே இல்லை. இது வரைக்குமே பாத்தீங்கன்னா கேப்டனா இருந்தவங்கள யாருமே ஒழுங்காவே பண்ணல, சூப்பரா பண்ணவே இல்லை. எல்லாருமே ஒஸ்டா தான் பண்ணிருக்காங்க. அதையும் பார்த்தோம்னா விஜய் சேதுபதி வார வாரம் அந்த கேப்டனை வச்சு செஞ்சிருவார். அதுக்கு அடுத்ததான் நாலாவது ஆர்ஆர்ஓவை நாமினேட் பண்ணிருக்காங்க. இவங்களை நாமினேட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா ஆதிரை மற்றும் எஃப்ஜே பிரச்சனைகளை இவங்க ஈடுபட்டது. அதுக்கப்புறம் எஃப்ஜே அவர்களை தெரிக்க விட்டுருப்பாங்க. சொல்ல போனா ஆடியன்ஸ் பயங்கரமா கிளாப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம பயங்கரமா ஆதரவுக்கு ஆர்ஆர் அவர்களுக்கு கொடுத்திருந்தாங்க. இருந்தாலுமே அவங்களுடைய பர்சனல் இஷ்யூ பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே எல்லாம் பாத்தீங்கன்னா நாமினேட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்ஆர்ஓமே கமருதீனை பத்தி ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா பார்த்தோம்னா எதிரியா கூட இருக்கலாம், ஆனா நண்பன் எதிரியானா ரொம்பவே மோசமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஆர்ஆர்ஓ கமருதீனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல ஆர்ஆர்ஓ நல்லா விளையாடினாலும் இப்ப ரொம்பவே நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க டிக்கெட் டு பினாலே வர வாய்ப்பு இருக்குது. அடுத்ததா எஃப்ஜே அவர்களை நாமினேட் பண்ணிருக்காங்க. போன வாரம் பயங்கரமா கேஸ் எல்லாம் வாங்கியிருந்தாரு. கண்டிப்பா நாமினேஷன் வந்துருவாருங்கிறது அப்பவே தெரியும். ஆதரை கேஸ்ல அவர் ஒழுங்காவே கேஸ் நடத்தல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எஃப்ஜே அவர்களை நாமினேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா ஆறாவதா திவ்யா அவர்களை நாமினேட் பண்ணிருக்காங்க. இவங்களை கமருதீன் தான் நாமினேட் பண்ணிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தோம்னா இவங்க தேவையில்லாம வார்த்தையை விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் சுபிக்ஷாவை நாமினேட் பண்ணிருக்காங்க. இவங்க ரொம்ப நாளாவே நாமினேஷன்ல தப்பிச்சுட்டே இருந்தாங்க. அதனால இந்த வாரத்துல அவங்கள டார்கெட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற முடிவுல இருக்காங்க போல. அதே போல குறிப்பா பார்த்தோம்னா இவங்க பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் எல்லாருக்கிட்டயுமே வச்சிருக்காங்க. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்த்தோம்னா ஏதாவது யாராவது சண்டை இழுத்தா இல்லைன்னா பிரச்சனை பண்ணா அவங்கள மட்டும்தான் நாமினேஷன் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுலாம் கிடையாது. யாருனாலுமே நாமினேஷன் பண்ணலாம். அதனால சுபிக்ஷாவும் இந்த வாரம் நாமினேஷன் பண்ணியிருக்காங்க. எட்டாவது பார்த்தோம்னா கனி அவர்களை பார்வதியை நாமினேட் பண்ணிருக்காங்க. ரொம்ப நாளாவே பார்த்தோம்னா பார்வதி கனியை பார்க்காமலே இருந்துட்டாங்க போல. மத்தவங்களை பாக்குறதுக்கு இவங்களுக்கு நேரம் சரியாயிடுச்சு போல. அதனால கனி அவர்களை இந்த வாரம் அவங்க நாமினேட் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா கனி அவர்கள் ஓட்டிங் லிஸ்ட்ல ரொம்பவே கம்மியா இருக்காங்க. அதனால இந்த வாரம் கண்டிப்பா இவங்க டேஞ்சர் ஜோனுக்கு போக போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அதுக்கு அடுத்ததான் சபரி அவர்களை நாமினேட் பண்ணிருக்காங்க. இவர் இந்த வீட்டுக்குள்ள எதுவுமே பண்ணல, அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செஞ்சிட்டு இருக்காரு. அதனால எல்லாருமே இவரை நாமினேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்வதியை நாமினேட் பண்ணிருக்காங்க. பார்வதி இல்லாத நாமினேஷன் இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியுமே நாமினேட் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தோம்னா 10 பேர் நாமினேஷன்ல இருக்காங்க. 2 பேர் மட்டும் தான் நாமினேஷன்லயே வரல. ஒன்னு விக்ரம், இன்னொன்னு கானா வினோத்.
பொதுவா பார்த்தோம்னா விக்ரம் வந்து எல்லார்கிட்டயுமே நல்லா பேசுறாரு. அதனால வந்து இவரை வந்து நாமினேஷன்ல குத்தலையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுல வந்து 10 பேர் நாமினேட் ஆயிருக்காங்களே. இதுல வந்து நாமினேட் செய்யப்பட்டவர்களை வந்து இதுல யார் வந்து நாமினேட் ஆகி வெளியே வராங்க அப்படிங்கறத வந்து பிக் பாஸ் அவர்கள் தான் சொல்லுவாங்க. அது வரைக்கும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.